Good morning students, welcome to Shape online class. Class chapter 2 complete பண்ணிட்டு okay. Today classல chapter 3 continue பண்ண போறோம், start பண்ண போறோம். So last classல அதாவது complete பண்ண அந்த second chapter ஒரு லைட்டா ஒரு recall பார்ப்போம். Okay. என்ன பார்த்தோம்னா number system. Number system there are four types of number system பார்த்தோம். Binary, octal, decimal, hexadecimal. Okay. அதுல base ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் என்ன வச்சிருக்காங்க, base power கொடுத்துருக்காங்க. So அது வச்சு என்ன செய்யணும், நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். பைனரி டு ஆக்டல், ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல், இதெல்லாம் வச்சு என்ன பண்ணோம்னா கால்குலேஷன் பண்ணோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா பைனரி நம்பர் அடிஷன் பார்த்தோம், தென் பைனரி நம்பர் சப்ட்ராக்ஷன் பார்த்தோம். கிளியர்? நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம். இதெல்லாமே செகண்ட் சாப்டர், அதாவது நம்பர் சிஸ்டத்துக்குள்ளாடி இன்க்ளூட் ஆக வேண்டிய அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகே, இப்போ தேர்ட் சாப்டர்ல என்ன பார்க்க போறோம்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைஸ், அதாவது மைக்ரோ ப்ராசஸரை பத்தி பார்க்க போறோம். அது கம்ப்யூட்டர்ல இதெல்லாம் சிபியூல இருக்க ஆப்ரேஷன்ஸ், அதாவது சிபியூல இருக்கிற பார்ட்ஸ், மெமரி பார்ட்ஸ், ஏஎல்யூ பார்ட்ஸ், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். ஓகே, தேர்ட் சாப்டர் ஃபுல்லாவே மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் தென் செகண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸை பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்ததெல்லாம் ஞாபகத்துல இருக்கும். தென் செகண்ட் சாப்டர் நம்பர் சிஸ்டம். ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தா இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர். கரெக்டா ஞாபகம் இருக்கா? நான் எல்லாமே ரீகால் பண்ணிட்டு தான் வருவேன். ஏன்னா 11th சாப்டர் 11th ஸ்டாண்டர்ட்ல பேசிக் அதெல்லாம் புரிஞ்சாதான் நம்ம அடுத்த கிளாஸ்ல லெசன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னா ஈஸியா இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கம்ப்யூட்டர் பார்த்தோம், அதில் ஜென்ரேஷன் பார்த்தோம், தென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் அண்ட் தென் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் பார்த்தோம். ஓகே, சேம் வே ஃபார் த செகண்ட் சாப்டர் நம்பர் சிஸ்டம் பார்த்தா அதோட டைப்ஸ், கன்வர்சேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, இந்த தேர்ட் சாப்டர்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். அதாவது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ல நம்ம நார்மலாகவே என்ன செய்வோம்னா input feed to computer and then process for the CPU and then output for the computer. அதாவது நம்ம கம்ப்யூட்டர் 3 ப்ராசஸிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்புட் அண்ட் தென் ப்ராசஸ் அண்ட் தென் அவுட்புட். ஸோ அதை பத்தி இந்த லெசன்ல என்ன செய்யணும், கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற இன்புட், அதாவது யூசர் வந்து ஃபீட் பண்ற டேட்டா தான் இன்புட் அண்ட் தென் ஸ்டோர்ட் ஃபார் த டேட்டா. எனி அதர் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் ஃபார் த மைக்ரோ ப்ராசஸர் ஆர் மெமரியில போய் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கும். தென் ப்ராசஸிங் தான் நடந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணது எங்க வரும், அவுட்புட்ல வரும். ஓகே, output is the monitorல நமக்கு என்ன செய்யும், டிஸ்ப்ளே பண்ணும். So this is the form diagram for the process of a computer and another way for the CPU options. This is the CPU. first chapterல பார்த்தோம். Okay, components of a computerல என்ன பார்த்தோம்னா CPU ல this is the main part of the computer. Brain of the computer is the CPU. Okay, CPU னா central processing unit. So இதுல வந்து there are three parts இருக்கும். அந்த ALU, control unit and memory unit இருக்கு. Okay, clear ஆ? So அந்த டீடைல்ஸ் இந்த டயகிராம்ல கொடுத்திருக்காங்க. ALU னா என்னது, arithmetic and logic unit. The basic calculation is concerned for the ALU unit and then register is memory for store for the data is register and then control unit, all processes controlled for the this control unit. And then memory unit, there are two types of memory, ROM and RAM. ROM is a read only memory and read access memory is a RAM. Okay, read பண்ணலாம், RAM னா என்னது, read access பண்ணலாம். read only னா there are not write, only read. ஒரு டைம் நம்ம ரைட் பண்ணோம்னா அடுத்த நிமிஷம் delete பண்ணோம்னா read access memory னா read and write பண்ணலாம். then input and output devices. ஓகே, இத பத்தி நம்ம என்ன செய்ய போறோம்னா ரீட் பண்ணி படிக்க போறோம். ஓகே, பேஜ் நம்பர் எடுங்க. இந்த பேஜ் நம்பர்ல நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்ல வந்து பேஜ் நம்பர் 40, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஏன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும் பேஜ், நீங்க அதை என்ன செய்யுங்க கன்ஃபார்மா பார்த்துக்கோங்க. ஓகே, சாப்டர் 3 கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். தென் இன்ட்ரோடக்ஷன். Computer organization deals with the hardware components of a computer system. இப்போ computer organization deals with the hardware. hardware னா என்னது, நம்ம physical devices தான் hardware னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா it includes input and output devices, then central processing units, then storage and primary memory. இந்த primary memoryல ROM and எல்லாமே என்ன செய்யுது, இன்க்ளூட் ஆயிருக்கு. இது concerned with how the various component of a computer hardware operate. அதாவது இந்த கம்ப்யூட்டர்ல இதெல்லாம் ஹார்ட்வேர் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க டீடைல்ஸ் இருக்கு. தென் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் டீல்ஸ் வித் த என்ஜினியர் கன்சிடரேஷன் இன்வால்வ் த டிசைனிங் ஏ கம்ப்யூட்டர். இப்போ என்ன செய்திருக்காங்கன்னா இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுதுன்னு டீடைல்ஸ் எல்லாமே என்ன செய்திருக்காங்க கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த
introduction for the computer organization. Next one, basis of microprocessor. The microprocessor is used for the CPU. The CPU is the major component of a computer which perform all tasks. எல்லா tasks எதுக்குள்ள பண்ணுவாங்கன்னா the CPU, அதாவது brain of the computer. This is realized with the microprocessor with the IC. IC means integrated circuit. Integrated circuits la da இந்த microprocessor என்ன செய்யுதுன்னா நமக்கு ரியலைஸ் பண்ணிருக்காங்க. This microprocessor is developed for introduced in 1970s la. Okay. The developed by Intel company. The microprocessor is a programmable multi-purpose silicon chip. A microprocessor na silicon chip irukum. It is driven by clock pulses. மூலமாக என்ன செய்யாது access பண்ணும். It accept input as a binary data. What is mean by binary data? 0 and 1 is the binary data. நமக்கு கொடுத்த data எல்லாம் எப்படிமே ஸ்டோர் ஆகும்னா binary information ல போய் ஸ்டோர் ஆகும். And then after processing it provides the output data as per instruction stored in the memory. Then நமக்கு கொடுத்த data வந்து எப்படி நமக்கு signal போகும்னா binary ஆ போகும். For example 0 and 1. Okay, then நம்ம for example input நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஏதோ ஒரு data டைப் பண்ணும்போது 0 and 1 ல என்ன செய்யும் நமக்கு process ஆகும். process ஆகி இங்க என்ன செய்யணும்னா ஸ்டோர் பண்ணி நம்ம அவுட்புட் வரப்ப நார்மல் டேட்டாவா என்ன செய்யும் நமக்கு ரிப்ளை ஆகும். For example இப்போ welcome to the world இருக்கு. நம்ம இத என்ன செய்யணும் டேட்டா வந்து டைப் பண்ணணும். என்ன டேட்டா welcome. Then the store will be 0 and 1 conversation and then display for the word is welcome. Then அது என்ன செய்யணும்னா கன்வர்ட் ஆகும் நமக்கு. So this is the process of the computer. Then the process it provides the output as per the instructions stored in the memory. The diagram for the input microprocessor and the output and the microprocessor instead for the memory. First one, ALU to perform the arithmetic and logic instruction based on the computer instruction. Control unit to control the overall operations. Then register. This is the register is the internal memory. They are used to hold the instruction and data the execution of the processor. So this is the way for the processing data. Any other data to can be in the feed for the data and then process and the output. So this is the introduction for the computer organization. Next concept is characteristics of microprocessor. So first என்ன பார்த்தோம் microprocessor னா என்னன்னு பார்த்தோம். Next வந்து என்ன basic of microprocessor and then introduction பார்த்தோம். Then third one is characteristics of microprocessor. First one, clock speed and then instruction set and then word size. Clock speed is the speed the clock speed is the microprocessor one of the characteristics. The speed at which it executes the instruction. The particular time can be any other information to process execute for the instruction. The speed at which the microprocessor execute instruction is called clock speed. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு ஒரு பர்టిక్యులரான டைம்ல எவ்வளவு ஸ்பீட் டைம்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் டீடைல்ஸ் தான் என்னது கிளாக் ஸ்பீட்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெஷர்மென்ட் வந்து megahertz and gigahertz. Okay, this is the clock speed. And the second one is second characteristics of a microprocessor is instruction set. A command which is given to a computer to perform an operation or data is called instruction. ஏதோ ஒரு ஆபரேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கம்ப்யூட்டர்ல பண்ணணும் டேட்டாவை ஏதோ ஒரு ப்ராசஸர் ஆபரேஷன் இஸ் கன்வெர்ட் ஃபார் த computer is called instruction. Basic set of machine level instruction that a microprocessor is designed to execute. Microprocessor is designed to execute. நம்ம கொடுத்த data or any other instruction என்ன செய்யணும்னா microprocessor என்ன டிசைன் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது instruction set. There are many other options available for the instruction set. First one, data transfer and then arithmetic operations. Already you know arithmetic operations and then logical operations and then control flow and then input and output for the sections of instruction set. Then third character is word size. The word size is number of bits, how many data can be processed for the
computer, then the calculate for the bits. So this is the word size. So these are the characteristics of microprocessor. First one, clock speed and then instruction set and the word size. Clear? Another concept is another topic. Or 5 mark question. Okay, data communication between CPU and memory. எப்படி communicate பண்ணோட details இந்த கொஸ்டின்ல பார்க்க போறோம். இது ஒரு important 5 mark question. Okay, see the book, page number 42. The central processing unit has a memory reader register and memory address register. There are two types of register. Your first one, memory read register, data register, and then memory address register. The memory data register keeps the data which is transferred between the memory and the CPU. அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ல central processing unitல there are two registers இருக்கும். ஒன்று வந்து MDR and then MAR. So இந்த MDR வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்? நம்ம சிபியூல இருந்து மெமரில இருந்து சிபியூ. ஸோ இந்த MDR அதாவது memory data register. So it keeps the data which is transferred between the memory and the CPU. The program counter extension is PC. So it is a special register in the CPU is always the register of address of the next instruction to be executed. இதுல என்ன சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா PC னா என்னன்னா counting program counter. The program counter வந்து எல்லா ரெஜிஸ்டர் நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல ஸ்பெஷல் ரெஜிஸ்டர் இந்த CPU ல நிறைய ரெஜிஸ்டர் அதாவது MPR and AD MRD அப்படி two types of register இது வந்து நம்மளுடைய அட்ரஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கு யூஸ் ஆகும். So the arithmetic and logic unit of the CPU places the address of the memory to be fetched in the memory address register. அதாவது ALU வந்து எங்க இருக்கும்னா நம்ம பேசிக்கா கால்குலேஷன் பண்ணக்கும் then logical and or not அப்படிப்பட்ட லாஜிக்கல் ஆபரேஷன் செய்யும். என்ன ஆகும்னா இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு பார்ட்ஸ் இருக்கு, அதான் என்னது ALU. ஸோ இது வந்து எங்க கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி மெமரி பார்ட் பக்கத்துல என்ன வச்சிருக்காங்க, செட் பண்ணி வச்சிருக்காங்க. தென் ஒரு வேர்ட் இருக்கு பஸ். இப்போ நம்ம நார்மலாக பஸ்ஸில் என்ன சொல்லுவோம், நீங்கள் ட்ராவல் பண்ணக்குள்ள அந்த வெஹிக்கில் தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பஸ்ஸுன்னு நினைப்பீங்க. ஸோ அந்த பஸ் கிடையாது, நம்ம சிபியூவில் பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸுன்னா என்னன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஒயர். நம்ம சிபியூ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நிறைய கலர்ஸ் ஆஃப் ஒயர்ஸ் இருக்கும். இந்த ஒயர்ஸை தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க பஸ்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, த பஸ் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஒயர்ஸ் used for communication between the internal component of a computer. The internal components நமக்கு கனெக்ட் பண்ணது இந்த பஸ் வந்து என்ன செய்றாங்க யூஸ் பண்ணிருக்காங்க. The address bus is used to point a memory location. இதுல வந்து address bus இருக்கு. So address bus வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளுடைய தேவையான மெமரி லொகேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணது தான் இந்த address bus யூஸ் பண்ணாங்க. The address register is connected with the address. அப்ப address register எதுல கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா address busல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. So which is provide the address of the instruction. A data bus is used for transfer data between the memory and the CPU. இப்போ address bus எதுக்கு யூஸ் பண்ணாங்க, address ஐடென்டிஃபை பண்ணாங்க. Then data bus is used for the data transfer பண்ணாங்க, அதாவது எங்க இந்த மெமரியில இருந்து CPU க்கு transfer பண்ணாங்க இந்த data bus யூஸ் பண்ணாங்க. And then control bus. The control bus controls the both read and write operations. So there are three types of bus இருக்கு. bus என்னது collections of bus தான் நம்ம என்ன சொல்லுவோம் collections of wires தான் பஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேயா, இப்போ இது வந்து என்ன ஆகும்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கு, அதாவது அந்த இன்டர்னல் காம்பனன்ட்ஸை கம்யூனிகேட் பண்ணக்கு தான் இந்த பஸ் யூஸ் பண்ணாங்க. there are three types of bus. So first one address bus and then data bus and then control bus. So the signal control line perform two operations like read and any. நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் செகண்ட் சாப்டர்ல பார்த்தோம் நம்மளுடைய டேட்டா சைன் எப்படி போகும்னா பைனரி நம்பர்ஸ் தான் போகும். ஸோ இங்கே சிக்னல் எப்படி போகுதுன்னா ரீட் அண்ட் two operations like read and write are using 1 or 0. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் போனா 1 இன்ஸ்ட்ரக்ஷன் போகலைன்னா எனக்கு 0. Also the write operation transfer the data from MDR to memory. MDR memory na memory data register la irundhu enga pogum memory pogum. So இந்த figure பாருங்க, first one என்ன இருக்கு address bus and data bus இருக்கு. So இந்த address bus ல இருந்து எங்க போகும் MA அத CPU. Then next எங்க போகும்
word அதாவது மெமரி யூனிட் போகும் அதாவது random access memory. So இந்த CPU ல எதெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு MAR and then MDR இருக்கு memory address register and data register. then இதெல்லாம் control unit குள்ளாடி include ஆயிருக்கு. இதுல வந்து 0 and 1 hour operations and then read and write operations can be executed for this place. Okay, then address bus can be identified the address and then go for the data bus. Database is data we can communicate for this place. First one memory and then memory or RAM and then communicate for data bus and then memory and then CPU then data. இப்போ டேட்டாவை நம்ம என்ன செய்வோம்னா கம்யூனிகேட் பண்ணதுல இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது address bus and database. then control unit is control for the all the instruction to use for the control unit or control bus. okay, இப்போ address busல இருந்து நமக்கு என்ன பண்ணலாம் address கண்டுபிடிக்கணும். then data நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது data bus யூஸ் பண்ணாங்க. so இந்த diagram அதாவது 3.3 diagram it is used for the three types of bus. okay, then another option is available. the word is RAM has the same size as the memory data register. இப்போ RAM னா என்னது random access memory. இதுவும் ஒரு memory card ல there are two types of memory RAM and ROM. so this is same as the MDR. if the processor is an 8-bit processor, the like microprocessors like Intel அது internal circuit னா என்னது microprocessor 8085 and then MDR and then word RAM both 8 bits. எல்லா வேர்ட்ஸுமே 8 பிட்ஸ்ல என்ன செய்யுதுன்னா கன்வெர்ட் ஆகும். சப்போஸ் அந்த டேட்டா 8 பிட்ஸா கன்வெர்ட் ஆகும் அதர் பிளேஸ் சப்போஸ் 4 பிட்டா இருந்தா 8 பிட்டா கன்வெர்ட் ஆகி பேலன்ஸ் அதுல 00 என்ன செய்யும் அதே ஆக்குபை பண்ணி வைக்கும். so if the size of the MDR is 8 bits which can be connected with the word is the memory which is also 8 bit size. suppose less than bits இருந்தால அது என்ன செய்யும் கன்வெர்ட் பண்ணி வைக்கும் 8 பிட்ஸா கன்வெர்ட் பண்ணிருக்கும். the data bus has a 8 parallel wires. for example see the board 8 parallel wires. ஏதாவது ஒரு MDR வந்து என்ன செய்வாங்கன்னா first is any other வேர்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அது எப்படி கன்வெர்ட் பண்ணனும்னா 8 பிட்ஸா கன்வெர்ட் பண்ணனும். so 8 bits and number word can be allocated for the 8 memory array. okay, this convert from the line labeled in the read and write. then 1 means is read and then 0 means write. so the value for the reply in the first என்ன பண்ணனும்னா allocate பண்ணி முடிச்சிட்டு இங்க என்ன சிக்னல் கொடுக்கும் 1 னா read 0 னா write. okay, clear? 1 னா means என்னது such a conditions 1 means read 1 read and then 0 is write. read and write. so first வந்து என்ன செய்யணும்னா allocate பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யணும்னா சிக்னல் பாஸ் பண்ணனும். same way for the 0 1 0 1 0 0 1 1. so this value can be declared for this method. so this is the memory word and then MDR position. இந்த word அந்த ரெஜிஸ்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு 8 பிட்ஸ்ல தான் டேட்டா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி சப்போஸ் லெஸ் தான் டேட்டாவா இருந்தாலும் அது என்ன செய்யும் நமக்கு 8 பிட்ஸா தான் என்ன செய்யும் அலோகேட் பண்ணிருக்கிற மாதிரி மெமரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாம் அலோகேட் பண்ணி முடிச்சுட்டு சிக்னல் பாஸ் ஆகி அது சேம் பிட்ஸ் தான் எங்க என்ன செய்வோம் நமக்கு டிக்ளரேஷன் பண்ணுவாங்க. ஸோ தென் 1 இஸ் ரீட் வேல்யூ தென் 0 அதாவது ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் 1 னா என்னது ரீட் ஆப்ரேஷன் 0 னா ரைட் ஆப்ரேஷன். தீஸ் ஆர் த data communication between CPU and memory. when the CPU data communication ல எதெல்லாம் நடக்குதுன்னா CPU and memory ல there are three types of bus. bus is a collection software. first bus address bus and then data bus and then control bus. then இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ண இந்த control unit and then there are two operations read and write operations. they go for the information any share for the data location is stored for the address bar and then data is connected to the data bus then stored for the memory. then any other data can be considered in the 8 bits and என்ன செய்வாங்கன்னா மெமரி அலோகேட் பண்ணுவாங்க. அலோகேட் பண்ணிட்டு 0 and 1 பொசிஷன் பைனரி டிஜிட்ல நமக்கு என்ன கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. so this is the data communication. எதெல்லாம் CPU and memory. இப்போ இந்த கிளாஸோட நமக்கு என்ன பார்த்தோம்னா characteristics of microprocessor பார்த்தோம், data communication CPU and memory பார்த்தோம். ஓகே, இது வந்து 5 மார்க் क्वेश्चन. இந்த டயகிராம் கம்பல்சரி நீங்க என்ன செய்யணும் டிரா பண்ணனும்.
இதே மாதிரி இந்த டயக்ராமும் ட்ரா பண்ணணும். ஒன்லி யூஸ் பென்சில். ஓகே, தென் கொஸ்டின் ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா எழுதி அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அனதர் கான்செப்ட் வச்சுக்கலாம் பார்க்கலாம். இந்த செகண்ட் பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.